Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Goinda. Hey. Campa தான் அடிச்சு தள்ளுங்க. நீ பாத்தீங்களா ஆர்சிபி இந்த குருணால் பாண்டியா வந்து ஒரு அடிச்சு தள்ளாங்க பாருங்க டிசிஏ போட்டு இன்னைக்கு. Yeah, RCB அங்க 6 out of 6 creating yet another record, Chica. First team to go 6 out of 6 in away games. Just outstanding. Probably one of the best IPL records to have. யோசிச்சு பாருங்க, யூசுவலா ஹோம் டாமினன்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம், பட் கோயிங் அவே அண்ட் வின்னிங் 6 out of 6. Kudos RCB. Absolutely hats off to you. Mumbai Indians. Who is going to stop Mumbai Indians? அந்த கேள்வி தான் எனக்கு இப்போ வருது. பும்ரா வந்ததுல இருந்து that team has won 5 out of 6, Chica. He has been definitely a huge boost on the dressing room la, and we are seeing and we are reaping the rewards of the Mumbai Indians. Look at that, Chica. With Jasprit Bumrah, just one loss on the first match. கொஞ்சம் ரஸ்டியா இருந்தாரு, அவ்வளவுதான். மீதி எல்லா கேம்ஸும் complete domination, not even close, complete domination Mumbai Indians கிட்ட இருந்து. So two of the informed teams, Chica. RCB at the top of the table. Let's start with RCB. சரி, RCB ஓட ஆரம்பிப்போம். 6 out of 6, Chica. யாராவது இந்த ரெக்கார்டு திருப்பி மேட்ச் பண்ண முடியும்? Impossible, Annie. 6 out of 6 consecutive wins now outside what do you call the ground, something amazing. In all fairness, RCB is playing some fantastic cricket. எனக்கு what I learned a lot, and நீ கரெக்டா டிவில எக்ஸ்பிளைன் பண்ணி அவனோட ஷோல விராட் கோலி எப்படி அவன் பிளான் பண்ணுவான், அவனோட சேஸ் சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் பாத்தியா. ஒரு விக்கெட் I have to read the wicket properly, then I have to assess the conditions, running between the wickets, ones and twos matter a lot, then odd boundary here and keep the scoreboard moving. And I always ask other people there, அவன் சொன்னான் குருணால் பாண்டியா சொன்னான், நீ நில்லு நான் அடிச்சுக்கிறேன், நீ நில்லு அடிச்சுக்கிறேன். That partnership is very, very important. Building a partnership. He spoke lovely things in the post-match presentation when he got the orange cap. I think he spoke very well, Ani. Yeah, சூப்பர் பாயிண்ட் சொன்னார். ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாரு, ஒரு நிக் நைட்ன்னு நினைக்கிறேன். அவர் தான் அந்த கேள்வி கேட்டாரு, எப்படி இந்த ரன் சேசஸ்ல இந்த மாதிரி ஆடுற, எப்படி எல்லா வாட்டியும் ரன் சேஸ்ல இந்த மாதிரி பேட்டிங் ஆடின்னு இருக்கேன்னு. கிளியர் டிஃபரன்ஸ், Chica. All his 650s this year have come in winning causes. So கிளியரா தெரியுது. இந்த மேட்சும் கேட்கலாம் நிறைய பேரு, என்னப்பா 47 balls ஆடி 51 அடிச்சாருன்னு. ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளியரா அவரே கொடுத்தாரு, Chica. See, when you're chasing sometimes இந்த மாதிரி ஒரு ஆங்கர், ஒரு லோவர் டோட்டல் 160, ஒரு டஃப் விக்கெட்ல இஃப் யூ நோ விராட் கோலி இருக்காண்டா லாஸ்ட் வரைக்கும், அந்த ஃபியர் ஆஃப் தி ஆப்போசிஷன் கீப்ஸ் இன்க்ரீசிங். 10th ஓவர் முடிஞ்சுதா, 11th ஓவர் முடிஞ்சுதா, 12th ஓவர் முடிஞ்சுதா, அங்கதான் இன்னைக்கு குருணால் பாண்டியா ஜஸ்ட் பிளேட் அ பிளைண்டர், Chica. விராட் கோலி எக்ஸ்பிளைன் பண்ணாரு, குருணால் பாண்டியா கிட்ட வந்து சொல்லிட்டான், மச்சி நீ இங்க இரு, நான் ஃபுல்லா சான்ஸ் எடுக்கிறேன், நீ லாஸ்ட் வரைக்கும் இருந்தனா டீம்ஸ் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுவாங்க, விராட் கோலி இருக்காண்டான்னு. அண்ட் அதுதான், Chica, நடந்தது. they were going after விராட் கோலி, எப்படியாவது விராட் கோலி விக்கெட் எடுக்கணும். அங்க குருணால் பாண்டியா சைலண்டா மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. கரெக்டா சொன்னானே, அது பியூட்டிஃபுல்லா சொன்னான். குருணால் பாண்டியா அவனும் போஸ்ட் மேட்ச் சொன்னா, they were focusing on விராட் கோலி, they forgot about குருணால் பாண்டியா அப்படின்னா, which is a fantastic point. இந்தியா வியூஸ் பாருங்க, பவர் பிளேல 3 விக்கெட் எடுத்தாங்க இந்த பசங்க. 3 down for 20. I thought ஏறி மேய்ச்சல் போறாங்க டெல்லி நினைச்சேன். பட் அவன் பாரு எப்படி சென்சிபிளா குருணால் பாண்டியா அமைச்சு அவன் பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ண சொல்லி ஃபர்ஸ்ட் 20 ரன் ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தான். அங்கதான் ஃபர்ஸ்ட் 20 ரன் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. அங்கதான் விராட் கோலி ஹெல்ப் குருணால் பாண்டியா. அங்க விராட் கோலி சார் நான் அடிச்சுக்கிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 20 ரன்ஸ் அவன் செட்டில் ஆகிற வரைக்கும் குருணால் பாண்டியா was just waiting. Then once குருணால் பாண்டியா got his eye in, அலட்சியமா ஷாட்ஸ் அடிக்கிறான் அவன். அந்த முகேஷ் குமார் 3 ஓவர்னாலே மேட்ச் முடிஞ்சிச்சு. அவன் ஃபர்ஸ்ட் முகேஷ் குமார் 2வது இப்படின்றான் கவர்ஸ் மேல 6, ஷார்ட் பால் எப்படி நான் ஃபைன் டெக் மேல 6, அப்புறம் கடைசி ஒரு முகேஷ் குமார். எதுக்கு முகேஷ் குமார் போலிங் கொடுத்தானே தெரியல. வில் கம் டு தட். ஐ திங்க் வெரி வெரி பேட் கேப்டன்சி பை அக்ஷர் பட்டேல் மட்டமா கேப்டன் பண்ணான் அந்த ஓவர். அவங்க முகேஷ் குமார் கொடுத்துக்கவே கூடாது. ஏன்னா நீங்க யூ நேல்ட் இட், Chica. இன்னைக்கு அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சி ஆக்சுவலி கொஞ்சம் ஃப்ளாடா இருந்தது, பட் இட் ஹேப்பன்ஸ். எல்லாருக்கும் அது நடக்கும். nobody can have a perfect game all the time. அவன் ஸ்டெப் வின்னிங் பொசிஷன்ல இருந்தா ஒரு ஸ்டேஜ் தான். They were 20 for 3 happens, Chica.
யோ 100% ரைட். பட் கிரிக்கெட்ல நம்ம இது பார்த்திருக்கோம்ல, நிறைய தடவை இந்த மாதிரி நடக்கும் கரெக்டா ராங் டைம்ல. சோ தேர் ஆர் 2 questions I want to கேட்ச் ask விடுது. Chika. கேட்ச் விட்டது அபிஷேக் பொரல் டெஃபினட்டா அது வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட். பட் விப்ராஜ் நிகம் ஒரு ஓவர் தான் போட்டாரு. லாஸ்ட் டைம் விராட் கோலி எடுத்தது விப்ராஜ் நிகம். எஸ், அவர் கொஞ்சம் பேடா போட்டிருக்காரு லாஸ்ட் கப்புள் ஆஃப் மேட்சஸ், பட் இஸ் நாட் ட்ரஸ்டிங் விப்ராஜ் நிகம் சடன்லி சீக்கா. 1 ஓவர் ஒன்லி 12 ரன்ஸ் கொடுத்தாரு அந்த 1 ஓவர்ல. குல்தீப் யாதவ் 4 overs. ஹீ ஹிம்செல்ஃப் 3 overs ஃபர்ஸ்ட் இனிஷியலா போட்டு அதுக்கப்புறம் ஐ தாட் ஹி போல்ட் ஹிம்செல்ஃப் வெரி லேட் சீக்கா. குருணால் பாண்டியா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அவர் எடுத்ததே 2 லெஃப்ட் ஹேண்டர் தான். அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கணும் சீக்கா. He should have finished that 4th over. One more wicket there, RCB would have probably been out of the game. கரெக்டா சொன்னேன். அங்க பயந்துட்டான். எப்படியா ஃபர்ஸ்ட் அவன் எடுத்த 2 விக்கெட்டே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் எடுத்தான். போலிங் போட்டு ஓப்பனிங்ல போலிங் போட்டு அதே மாதிரி கண்டினியூ பண்றதுக்கு எதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் வந்து பயந்துட்டான். அதே மாதிரி நிகம் லெஃப்ட் ஹேண்ட் குருணால் பாண்டியா பேட்டிங் ஆட பயந்துட்டாங்க. எதுக்கு குருணால் பாண்டியா நீ சொன்ன மாதிரி நிகம் தான் போன மேட்ச் வந்து இவன் எடுத்து கொடுத்தான். இவனுக்கு விராட் கோலி எடுத்தான். ஈஸ்வர கண்டினியூ நிகம். விப்ராஜ் நிகம் நாட் a bad bowler. And I think எப்படா ஒரு 2 ஓவர் இருக்குச்சே, நீ இவனுக்கு கொடுப்ப 18 19 இவன் ஒன்லி மிச்சல் ஸ்டார்ட் நோ இவனுக்கு போய் கொடுத்தா பாரு முகேஷ் குமாருக்கு. And I don't understand why Mukesh Kumar had to bowl 3 overs. He bowled very poorly today. Yeah, he was totally out today, Mukesh Kumar. And in all fairness, but looking at other way, honestly speaking, I thought Krunal Pandya played brilliantly. Apart from Virat Kohli. Virat Kohli would say the Pramadam Adina, Krunal Pandya played brilliantly. Yeah, without a doubt match winner today Chika. பேட்டிங்லயும் இல்ல ஓகே, bowlingலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. ஐ மீன் ஒரு ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆஃப்டர் 107 innings he scoring a 50 Chika. 2016ல லாஸ்டா இதே டிசியோட ஒரு 50 அப்ப எம்ஐக்கு ஆடும் போது. அதுக்கப்புறம் 2025 9 years later Krunal Pandya scores yet another 50 in a winning cause for RCB, taking him to the top of the table, winning the toss, electing to bowl. யூசுவலா டெல்லியில வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க சீக்கா. ஆனா இன்னைக்கு டெல்லியோட பேட்டிங் வாஸ் லிட்டில் ஃபவுண்ட் அவுட் சீக்கா. டெல்லி ரியலி ஹேவ் அ ப்ராப்ளம் சீக்கா. நம்ம எஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்க மேட்சஸ், சூப்பரா ஆடி இருக்காங்க கிரிக்கெட், அதுல நோ டவுட்டிங். பட் டெல்லி ஹேஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா ஐ திங்க் திஸ் இஸ் தேர் 5th ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன் சீக்கா. அவங்க டாப் 3 மாத்தினே இருக்காங்க. எஸ், இன்னைக்கு ஃபேப் டூப்ளசி வந்தாரு, KL ராகுல் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு சீக்கா. பட் KL ராகுல் should be batting at number 3. He should actually be opening. என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா சீக்கா, அபிஷேக் பொரல் நம்பர் 3 ஆட வச்சுட்டு கருண் நாயர் நம்பர் 4 ஆட வைக்கலாம். பட் ஐ ஃபீல் KL ராகுல் should be batting the maximum number of balls in the teamல. இது அவங்க எல்லாரும் தேய்ச்சிட்டாங்க, தடவிந்தாங்க. honestly speaking, the wicket probably it looked like the wicket was not ideal to bat. Yes, probably ball was not coming on to bat. It was slightly sticky. It was very tough wicket to bat. அது KL ராகுல் கரெக்டா ப்ளே பண்ணி அவங்க கேம் கரெக்டா ஆனா. But Faf was struggling a bit, very rusty. You can make it from Faf. Faf looked very, very rough, rusty. In all fairness, Faf was not looking good. And frankly speaking, on the first knock, Karun Nayan was not looking that deadly. Let's be very clear. So, 1, 2, 3, 4 and பார்த்தனா எல்லாருமே ஸ்கிராட்சா தான் ஆடிட்டாங்க, எக்ஸப்ட் ஃபார் KL ராகுல். ரோல்ஸ் ராய்ஸ் மட்டும் தான் நல்லா ஆடிட்டாங்க. அதாவது 1, 2, 3 பார்த்தா ஸ்கிராட்சா தான் ஆடுறாங்க அவங்க. Whether it's Fraser Maker, whether it's Faf, whether it's பொரல் போன மேட்ச் நல்லா ஆடினா கரெக்ட் ஒத்துக்கிறேன். ஐ திங்க் பொரல் நல்லா ஸ்டார்ட் பண்றாரு சீக்கா எல்லா மேட்சும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த பெரிய ஸ்கோர் அடிக்க மாட்டாரு. அந்த லாஸ்ட் மேட்ச் ஒரு 50 அடிச்சாரு. பட் அவருக்கு அந்த பெரிய ஸ்கோர் மட்டும் தான் இன்னும் அந்த மிஸ்ஸிங். ஒரு 80 90 நேத்துக்கு ஒரு பிரப் சிம்ரன் நல்லா ஆடிட்டு இருக்கான். அவன் கன்சிஸ்டன்ட்டா வந்து நல்லா இருக்கும் அவனுக்கு. பொரல் இஸ் டூயிங் a very good job. பட் அந்த சைடுல பார்த்தா அனி நீ பாரு போன மேட்ச் கருண் நாயர் ட்ரை பண்ண ஓப்பனிங், அவன் ஃபெயிலியர். பாப் இன்னைக்கு சரியா ஆடல. நீ I was not convinced with Faf today. You can say it's rusty, whatever it is. Manza, Faf is much past his prime. Past his prime. இவன் இனிமே இந்த மாதிரி பாப்லாம் இந்த மாதிரி தமால் டிமில் அடிச்சுனா நம்ம என்ன பார்க்க போறல பாப்லாம். சோ என்னோட ஒப்பீனியன் அவங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க தெரியல. எஸ், நீ பாய்ச்ச மாதிரி வந்துட்டாங்க. He's coming from an injury. Beginning of the seasonல first 50 அடிச்சது அவர்தான் இந்த டீமுக்கு. பொலந்தாரு அந்த மேட்ச். அனி புரிஞ்சுக்கோ, அனி நான் அவனை குறை சொல்ல, I'm not bringing him down. Maybe he's rusty னா சொன்னேன் நானு. But definitely he was yeah, but he's past prime. Ani, you can't expect the Faf of 4 years back what he is today. Let's be very, very clear with him. He is past his prime. You can lock him up somewhere. Wait பண்ணு Chika. I won't judge that Chika. I understand what you're saying. I understand what you're saying. அவர் வந்து 40 வயசு ஆச்சு, கரெக்ட். பட் he is not
past his prime. I don't know if he's over the hill நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் சீக்கா. ஏன்னா பாஸ்ட் பிரைம் தான் நான் சொல்றேன். நான் பாஸ்ட் இஸ் பிரைம் தான் நான் சொல்றேன். நான் பாஸ்ட் பிரைம் வேற. ஏன்னா லாஸ்ட் இயரும் நீங்க பாருங்க ஆர்சிபிக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் இயர். அதுக்கு முன்னாடி இயர் 700 ரன்ஸ். சோ very very hard to say with a guy like Faf du Plessis. ஒரு rusty absolutely. Now they are totally dependent on KL Rahul அணி. KL Rahul சரியா ஆடலனா அவங்க டிசி மாட்டிக்க போறாங்க அணி இந்த வருஷம். The whole batting is going to revolve on KL Rahul's batting and a bit of கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி நடுவுல கான்ட்ரிபியூட் பண்ணா அவங்களுக்கு சான்ஸ் வரும். ஏன்னா கருண் நாயர் வந்து எவ்வளவு பண்ண போறான்னு தெரியல. brilliant outstanding knock ஆனான் கம்பேக் நாக்ல. அது மாதிரி திருப்பி ஆட முடியுமா தெரியல. அந்த மேட்ச் அடிச்ச விக்கெட் வாஸ் வெரி குட் டு பேட். மறக்காத. அங்கதான் சீக்கா ஐம் ட்ரைங் டு டெல் யூ ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. எல்லாரும் ஆக்சுவலி நல்ல டச்ல இருக்காங்க சீக்கா. கருண் நாயர் இஸ் இன் குட் டச். நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஸ்கோர் அடிக்கல அந்த 80க்கு அப்புறம். ஆனா ஒரு மேட்ச் 28 of 14 பால்ஸ் ஆடினாரு. ஒரு மேட்ச் ரன் அவுட் ஆயிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி பாலே ஆடாமே ரன் அவுட் ஆயிட்டாரு. நான் ஏன் கருண் நாயர் வந்து why I'm saying அந்த டாப் 3 is so unsettled. Every 2 games they are changing their openers. Every 2 games they are changing their one down. எப்படி சீக்கா அந்த ஒரு கண்டினியூட்டி வரும்? ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டிங் லைன் என்னடா 9 மேட்ச் ஆட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டிங் லைன் பண்ணாமா உங்களுக்கு? சரியா இருக்கு. யுவர் டாப் டீம்ல இருக்காங்க. யூ ஷுட் பி பை 9th 10th கேம் யூ நோ திஸ் இஸ் தி பேட்டிங் லைன் இருக்கணும். பாரு பாம்பே ஏறி மிதிக்கிறாங்க பாரு. திஸ் இஸ் தி லைன் அப், திஸ் இஸ் தி காம்பினேஷன். இப்படிதான் இருக்க போற காம்பினேஷன். எல்லாம் ஆப்போசிஷன் நோ கரெக்ட்டா? இப்ப பாரு ஆர்சிபி தட் வே கிளியரா இருக்காங்க பாரு. இதான் எங்களோட காம்பினேஷன். ஓகே நீ சால்ட் ஆடல பீத்தல் ஆடனா. சால்ட் நாட் வெல் அதனால பீத்தல் ஆடனா. பட் they have the combination sorted out. They have the batting order sorted out, RCB. That's why they're doing well. And they have the roles, clear roles mapped there. See, what did Krunal Pandya say? He said what? If the early wickets fall, I have to go in and bat. Otherwise, probably Jitesh Sharma would have come in. That's all. Early wicket, nala ivan vantavan. To just hang around there or change panidhu or change kudukadhu so that there's no drastic slide will come out. Irukko kudanu solludha. அவங்க கரெக்டா பிளான் பண்ணிருக்காங்க RCB. In all fairness, RCB is they are applying themselves very well. RCB is playing fantastic cricket. And they are playing a plan which is very good. அது கரெக்டா சொன்னீங்க. ஆர்சிபிக்கு செட் பேட்டர்ன். இன்னைக்கு சால்ட் இல்லையா, நாங்க ஒண்ணுமே மாத்த போது இல்ல. ஜேக்கப் பெத்தல் நீ அப்படியே ஓபன் பண்ண மச்சான். நீ ஒரு மேட்ச் உனக்கு சான்ஸ் இருக்கு, உனக்கு ஃப்ரீ ஹிட். ஓப்பனிங்ல போய் நீ நல்லா ஆடினா எங்களுக்கு ஒரு போனஸ். இன்ஃபேக்ட் he gave a decent start. 12 of 6. அதுல ஒரு 6 ஒரு 4 ஒரு அன்பார்ச்சுனேட் ஷாட்டுக்கு அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி ஜஸ்ட் அப்படியே அங்க இருந்துட்டாரு. ரஜத் படிதார் ஒரு அன்பார்ச்சுனேட் ரன் அவுட். பட் விராட் கோலி அவருக்கும் ஆனா அந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் என்ன கண்டோன்னு தெரியல சீக்கா. சம்டைம்ஸ்ல அது சொல்லுவாங்க சீக்கா, இஃப் யூ ஆர் டூ குவிக், நீங்க வந்து ஒரு ரன்னரா நீங்க டூ குவிக்கா இருந்தீங்கன்னா இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா விராட் கோலி நம்ம 32 டைம்ஸ் சீக்கா அவர் பேட்டிங் ஆடினு இருக்கும்போது ரன் அவுட் ஆயிருக்கு. 25 டைம்ஸ் 33 டைம்ஸ் 25 டைம்ஸ் தி ஆப்போசிட் பேட்டர் ஹஸ் காட்டன் ரன் அவுட். மேட்ச் அணி ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்னு இஸ் டூ குவிக் நம்பர் 1. இன்னொன்னு வந்து ஆப்போசிட் வந்து ஆப்வியஸ்லி அவனே ரன் அவுட் ஆயிடுவான். சால்ட் பார்த்தனா யாரையா விராட் கோலி ரன் அவுட் ஆக பார்ப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆக முடியுமா? முடியாது. சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நானே ரன் அவுட் ஆகிறேன் நாள முடியும் அப்படின்னு அவன். புரிஞ்சுதா அவனுக்கு? நீ ஒரு வாட்டி சால்ட் ரன் அவுட் ஆகிட்டு பாத்தியா, அவன் ஃபர்ஸ்ட் கோவப்படணும்னு ஆசைப்பட்ட அப்புறம் சிரிச்சா பாத்தியா சிரிச்சா பாத்தியா அஸ்டர் வெயிங் சிரிச்சா. He knew it was Virat's fault. The fault was Virat's fault. Salt but this was actually Padidar's fault. Inniki actually Padidaroda fault. I'm just saying that run out sonia Virat. So obviously Virat is expecting that kind of athleticism. I'm not blaming Virat for it. But this was Padidar's fault. Romba over backup panna. But Samathro Karunayar. But in all fairness, I think this all happens in a game. But the most important thing is they are planning to, they have set plan vechirukanga, very clear role specified. Tim David தான் இதை அடிச்சுதான் ஆடணும் அப்படின்னு அவன் கிளியரா சொல்லுவான். டீம் டேவிட் அடிச்சானும். ஜிதேஷ் சர்மா வந்தா அவன் he can play the aggressive game. சூப்பரா ஆடுறான். In fact, I like the approach of RCB now. Suddenly, they really look like a team which can probably win the championship this year. Yeah, நீங்க அவனோட பேட்டிங் பிளான் பத்தி பேசுறீங்க. பட் லெட்ஸ் பி ஆனஸ்ட் கைஸ், ஆர்சிபி இந்த சீசனோட டாமினேஷனோட காரணம் அவங்களோட போலிங். வித்தவுட் அ டவுட். இது கேட்கறதுக்கே எப்படி இருக்கு சீக்கா, பாத்தீங்களா இல்லையா? இன் ஆர்சிபிஸ் 18-year history நம்ம எப்பயாவது இது சொல்லி இருக்கோமா? ஆர்சிபி ஆர் இன் திஸ் பொசிஷன் டுடே பிகாஸ் ஆஃப் தேர் bowling, not because of their batting. It has nothing to do with their batting. Bhuvanesh Kumar bowling. இன்னைக்கு Bhuvi standing up, Hazelwood 18 wickets,
purple cap holder avardan. Yes, Chahal was expensive, but he also got a wicket. Suyash Sharma has been an underrated hero for them, Chika. Our wickets column la wicket kadakadu, but யாராவது economy எடுத்து பாருங்க சுயேஷ் சர்மா. I think he has one of the lowest economies going around in the particular IPL. Krunal Pandya has been ever consistent bowling la. And இன்னைக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் யூஸே பண்ணல பாருங்க. ரஜத் படிதார், his captaincy has also been top class. He's handled that bowling attack so well. Josh Hazelwood is the MVP so far this season, Chika. நீ ஜார்ஜ் ஹேசல் பத்தி சொன்ன பார்த்தா பர்பிள் கேப் அவன் செமையா போன கன்சிஸ்டன்டா த்ரோ போட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாருங்க எல்லா மேட்சும் ஒரே ஒரு மேட்ச் தான் விக்கெட்லெஸ் போன டிசி மேட்ச் தான். பட் அது பாருங்க ஒரு பஞ்சாப் மேட்ச் பட் பாருங்க எல்லா மேட்சும் 2-3 2-3 1-2-3 1-2-3 4 எடுத்து he's put pressure on the opposition, which is very bowling those hard lengths, which is very difficult to play. But most important is அவனுக்கு புவனேஷ் குமார் செம்ம காம்பினேஷன் தான். You are hats off to Bhuvi today. I think today's match, if they restricted them 160, it was only thanks to Bhuvi. Ilana, they should have scored 180. I mean, they were obviously 15-20 runs short. DC 160. This was not a 160 wicket. This was at least a 180 wicket, not a 160 wicket. ஆக்சுவலி 140 பொட்டலம் பண்ணிருக்கலாம் ஆர்சிபி. அங்க டிஸ்டன் ஸ்டப்ஸ் செமையா ஆடினார் சீக்கா. யூ ஹாவ் டு கிவ் ஸ்டப்ஸ் இஸ் டியூ. ஹீஸ் பீன் another underrated hero சீக்கா. அவங்களுக்கு எல்லா மேட்சும் அடிக்கிறாரு சீக்கா இவரும். ஆனா எல்லா மேட்சும் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து ஒரு கலக்காலஜி பண்ணிட்டு போறாரு. அகைன் ஐம் டெல்லிங் யூ, அந்த டிசி மிடில் ஆர்டர் இஸ் ஸ்ட்ராங் சீக்கா. இன்னைக்கு அசுதோஷ் அடிக்கல, பட் விப்ராஜ் நிகம் கேம் அண்ட் கான்ட்ரிபியூட்டட் 12 of 6. அந்த நம்பர் 4 to நம்பர் 7 நம்பர் 8 அவங்களுக்கு சாலிட் பேட்டிங் சீக்கா. அக்சர் பட்டேல் கேன் கான்ட்ரிபியூட். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் ஹஸ் பீன் a superb மேட்ச் வின்னர் அவங்களுக்கு. அங்கதான் அவங்க டிசி ஆக்சுவலி வின் பண்ணிருக்காங்க நிறைய கேம்ஸ். சோ அங்கதான் சீக்கா, இஃப் தே சார்ட் அவுட் தேர் டாப் 4, இதுதான்டா எங்களோட டாப் 4, இதுக்கு மேல நாங்க சேஞ்ச் பண்ண மாட்டோம். அவங்க டீம் லைனப் இருக்கணும். சர்ப்ரைஸ் அவங்க தேவ வேணுகோபால் ராவ் இருக்கான், ஹேமந்த் மதானி இருக்கான், கெவின் பீட்டர்சன் இருக்கான். இவங்களாம் சேர்ந்து இதான் 11 டிசைட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க எனக்கு புரியவே இல்லை அவங்க காம்பினேஷன். They've also been a little injury. அந்த Faf ஓட இன்ஜுரினால obviously அவங்களுக்கும் they miss Faf, but still I feel ஒரு மாதிரி செட் பண்ணிடணும். ஐ ஸ்டில் திங்க் கேஎல் ராகுல் ஷுட் கம் அட் நம்பர் 3 சீக்கா. அபிஷேக் பொரல், ஃபேஃப் டுப்ளசி ஓபன் பண்ணிட்டோம். கேஎல் ராகுல் நம்பர் 3ல ஆட வைங்க. லெட் him bat most of the balls. பவர் பிளேலே கேஎல் ராகுல் ஆடி, even if he bats most of the balls, he is going to get you hundreds. Forget scoring 50s, 60s, 70s. அவர் 100 அடிக்க முடியும், அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். DCR missing a trick. RCB have capitalized on it today. Outstanding performance. RCB மட்டும்தான் அங்க outstanding performance. நான் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கலாம், ஏன்னா டாப் ஆஃப் த டேபிள்ல RCB இன்னைக்கு இருக்காங்க. So 10-7 win Chika. Obviously they've played 2 more games than Gujarat Titans. Gujarat Titans நாளைக்கு RR ஆட போறாங்க. If they win, they'll go to the top of the table. But look at that number 3 position Chika. Close up பாருங்க. Mumbai Indians 5 out of 5 win பண்ணிருக்காங்க. They stomped over Lucknow Super Giants. Toss win பண்ணி ரிஷப் பண்ட் bowling first அப்படின்னாரு டே கேம்ல. And we have 2 MVP candidates, Chika. And 2 MVP candidates have come from RCB 1, Hazelwood. And the other MVP candidate has been Surya Kumar Yadav. Surya Kumar Yadav has not scored lesser than 25 in any of the IPL innings, Chika. இது வருஷம் கரெக்டா சொன்னேன். அனி பார்த்தா அவன் டாமினேட் பண்றான். நான் பாருங்க வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவோட எவ்வளவு ஆச்சு? அந்த மேட்ச் 29 அந்த மேட்ச் தான் லோவஸ்ட் ஸ்கோர். சிஎஸ்கேவோட ஆச்சு மேட்ச் தான் 29. அதான் லோவஸ்ட் ஸ்கோர். 26 என்னவோ 20s தான், 25 தான், 26 தான் லோவஸ்ட் ஸ்கோர்னா கூட the way he is playing ஒரு 10 ரன் தாண்டானா அப்புறம் அப்படியே டாமினேட் பண்றான். போட்டு ஏறி மெதிக்கணும் ஆப்போசிஷனை. நீ சொல்ற மாதிரி ஒரு எப்படி பாம்பே கிரிக்கெட் பாம்பே டீம் பார்த்தா அலாமிங்க பயப்படுறாங்க ஆப்போசிஷன். bowlingல மெதிக்கிறாங்க, பேட்டிங்ல மெதிக்கிறாங்க, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பாருங்க டிவைஸ் 192 ஸ்ட்ரைக் ரேட், 54 for 28 balls. அவங்க they have got everything set now. ரிக்கில்டன் செம ஃபார்ம்ல வந்துட்டான் இன்னைக்கு. போறதுக்கு யாரும் ஒரு பாஷர் ஒருத்தர் இருக்கான், அவன் ஆடிட்டு இருக்கான் இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து. வில் ஜாக்ஸ் பாரு கரெக்டா 2 லெஃப்ட் ஹேண்ட் 2 ஓவர்ல ஒரே ஓவர்ல மேட்ச் முடிச்சு போயிட்டான் வில் ஜாக்ஸ் வந்து. ஒரே ஓவர்ல வந்தா நிக்கல்ஸ் போற விக்கெட், ரிஷப் பந்த் விக்கெட், மேட்ச் அங்கேயே ஓவர். யா ஐ மீன் பாரு எங்கேயுமே வீக்னஸ் கிடையாது சீக்கா இந்த டீம்ல இப்போ. அவ்வளவுதான். இந்த மாதிரி மொமெண்டம்ல வந்து ஐ டோன்ட் see them not making the final after this. 5 wins பண்ணப்புறம் அணி 5 consecutive wins பண்ணப்புறம் இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் have always won the cup. No. They didn't win the cup in 2010.
2008லயும் வின் பண்ணல, 2010லயும் வின் பண்ணல சீக்கா. We stood in the way. 5 consecutive wins அப்புறம் சொல்றேன்டா. 5 consecutive wins தான் 2010லயும். போய் பாருங்க, நாங்க இருந்தோம் சிஎஸ்கே அங்க அடிக்கிறதுக்கு ஃபைனல்ஸ்ல. How can you forget, Chika? You were also part that time. So yeah, but coming back to this game, Chika, ரோஹித் சர்மா செம ஸ்டார்ட். திருப்பியும் 2 பால் 2 6 பல்ச்சுன்னு விட்டாரு. அன்லக்கியா அவுட் ஆயிட்டாரு மயங்க் யாதவ்க்கு. One good thing was for LSG is good to see Mayank Yadav back playing cricket. Definitely he was rusty, adula endha doubtum kadiyadu. He hasn't played in almost a year, Chika, but still clocking 143 144 kilometers as nariya matches aada I'm sure he'll also get there. But Ryan Rickelton, I keep telling you, இந்த ரிக்கில் டன் வருமான்னு நீங்க கேக்குறீங்க. இஸ் அ சூப்பர் பிளேயர் சீக்கா. அவரு நான் சொல்றேன், அவர் வந்து நிறைய ஆட நிறைய ஐபிஎல் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, he will be another very generational talent ன்னு தோணுது சீக்கா. But சூப்பர் பாலானி, நீ நிஜமா நல்லா ஆடின. I was very impressed with Rickelton, the way he approached the innings today. Rickelton played a brilliant knock, and how he was able to talk the spinners amazingly. He was playing some fantastic shots against the spinners. And அங்க பார்த்தா சூரியகுமார் யாதவ் டாமினன்ட் கிரிக்கெட் எல்லாருமே பாடுறா. வில் ஜாக்ஸ் சுமாரா நல்லா ஆடினா. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வேற லெவல் ஆடுறான், ரோஹித் சர்மா வேற லெவல் ஆடுறான். ஸோ பாம்பே இன்னிங்ஸ் என்ன ஆயிட்டாங்க, பேட்டிங் பார்த்தோன்னா எல்லாரும் அடிச்சுட்டு இருக்காங்கடா. அவங்களுக்கு போறாதுக்கு வரைக்கும் இப்போ வந்து இப்படி முன்னாடி அடிக்கலாம்னு வச்சுக்கோ. இப்போ நமந்தீர் என்ன பிரில்லியன்ட் ஆனா பாத்தியா கட்சியில வந்து. நமந்தீர் அது கார்பின் பாஷும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஆடினாங்களே, பிரமாதமா ஆடினா கட்சியில வந்து. அந்த நமந்தீர் வெரி வெரி க்ரூஷியல் காக் இந்த வெயில். அவன் இங்க விட்டானா இந்த லோ டவுன்ல 7 வந்து கிளீனா ஆடுறான் நமந்தீன்றவன். எல்லாம் எஃபர்ட்லெஸ் ஆடுறான் நமந்தீன்றவன். சூப்பரா ஆடுறான். யா, கூடோஸ் டு தி மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் சீக்கா. ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இருந்தது, 3-4 ஆப்ஷன் இருந்தது சீக்கா அவங்களுக்கு. ஆர்டிஎம்க்கு நேஹல் வதேரா ஒரு நல்ல ஆப்ஷன் இருந்தது, அன்ஷுல் கம்போஜ் ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருந்தது அவங்களுக்கு ஆர்டிஎம்க்கு. they went with Namandir. They chose Namandir. ஆகாஷ் மதுவாலும் ஒரு ஆப்ஷன் இருந்தாரு. So they went with Namandir. அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க, இல்ல நமந்தீர் தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷர் ரோல் தேவை. நேஹல் வதேரா மோர் ஆஃப் மிடில் ஆர்டர் பேட்டர். மிடில் ஆர்டர்ல திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால எங்களுக்கு மிடில் ஆர்டர் தேவையில்லை, எங்களுக்கு நம்பர் 7ல ஒரு ஃபினிஷர் தேவைன்னு சூப்பரா ஆர்டிஎம் பண்ணாங்க. பிரில்லியண்டா யோசிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அந்த விஷயத்துல. They always very good with all these things. அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். But let's come to their அவன bowling சமயா பாரு. போல்ட் என்ன மாதிரி bowling போட்டுட்டான்டா. பூம்ரா பத்தி கூட பூம்ரா has come back. No, பூம்ரா full peak on time. ஒரே ஒரு 3 விக்கெட்ல எடுத்து ஒரு பூம்ரா கரெக்ட்டா பீக் ஆயிட்டான் மத்தியா. அப்போ கரெக்டான டைம்ல பூம்ரா பீக் ஆயிட்டான். இனிமேதான் டேஞ்சர் பூம்ரா. பட் அவங்களுக்கு போல்ட் தான் மச்சான். அவங்களுக்கு சமயா bowling போறான்டா போல்ட். டிஃபரெண்ட் ரோல் ஜீக்கா இந்த வருஷம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? நியூ பால்ல 1 or 2 overs போடுறாரு. யூஸ்வலா அவர் வந்து 3 overs போடுவார் நியூ பால்ல. பவர் பிளேல ஆர்ஆர் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா 3 overs அப் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி சில வாட்டி 4 overs யூஸ் பண்ணுவாங்க. பட் ஹர்திக் பாண்டியா needs another death over specialist, Chika, and now in the season Trent Bolt has turned into a death over specialist, Chika. நீங்க பாருங்க, யார்க்கர்ஸ் அந்த ரிவர்ஸ் ஸ்விங் ஆறதுனால his யார்க்கர்ஸ் are very effective. ஏன்னா அவரோட கையில வித்த வச்சிருக்காரு சீக்கா. அவரோட சீம் பொசிஷன் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். he is easily able to reverse the ball. பர்ஃபெக்ட்டா ரிவர்ஸ் பண்றாரு. யாராலையும் ஆட முடியல அந்த ரிவர்ஸ் ஸ்விங். ஜிங் சக்குன்னு அப்படி ஜிங்கு சிங்க சக்குன்னு உள்ளது, ஜிங்கு சிங்க அப்படி சக்குன்னு உள்ளது. அதுதான் ரிவர்ஸ் ஸ்விங். செமையா போடுறேன். ஐ திங்க் they have found a correct plan for them. அவங்க எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அந்த டீம்ல, எல்லாம் குரூப்பா ஆடுறாங்க. பீட் ஆர்சிபி, பீட் எம்ஐ, மும்பை இந்தியன்ஸ். They are not dependent on one player. They are dependent on the entire team to perform well, which is a good sign. இந்த ரெண்டு டீம் தான் மச்சான் ஒரு ரியலா சாம்பியன்ஷிப் வின்னிங் டீமா இருக்கு ஆன் பேப்பர்ஸ். இப்படி பார்த்தா டெல்லி கூட நிறைய ஹோல்ஸ் இருக்காங்க. Maybe GT is another team which is doing well now. பஞ்சாப் should have had a victory yesterday, சீக்கா. நேத்திக்கு பஞ்சாப் பேட்டிங் ஆடினது பாத்தீங்களா இல்லையா? பிரப் சிம்ரன் எப்படி ஆடினாருன்னு சும்மா கால. Unfortunately, Punjab Kings should have won that match, Chika. Ana they didn't win. So that 1 point, evlo differential irukku podunu therilla. Could that be the difference between them qualifying and not qualifying? We have to wait and see. But coming back to their bowling, Mumbai Indians oda bowling பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. Bumrah is the key, Chika. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இல்லையா? எல்லாமே சூப்பரா இப்போ கிளிக் ஆகுதுன்னு. சில வாட்டி ஒரு பிளேயர் தான் Chika. One player will make the biggest difference in a team. Bumrah is that difference maker, Chika. 174 wickets, highest number of wickets for Mumbai Indians.
இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டேன், வியூவர்ஸ்க்கும் நான் இந்த கேள்வி கேட்க போறேன். சீக்கி சீக்கா கம்யூனிட்டி தயவு செய்து ப்ரொடியூசர் அந்த கம்யூனிட்டியை கொஞ்சம் ஆக்டிவா வச்சு இந்த கொஸ்டினை போஸ்ட் போடுங்க அந்த கம்யூனிட்டியில. இஃப் யூ ஹேட் ஒன்லி ஒன் சாய்ஸ் டு பிக், லசித் மலிங்கா ஆர் ஜஸ்பிரீத் பும்ரா, who would you go for? I go for Bumrah. I go only for Bumrah. இதுல என்ன question? Obvious question இது. Chika, it's not that obvious, Chika. Lasith Malinga is ஒரு மாதிரி ஒரு goat of T20 cricket. மச்சான் Bumrah நீங்க சக்குன்னு உள்ள போற பட்டக்கன்னு உள்ள வர மச்சான். அவன் அந்த மாதிரி போல பாத்துக்கிட்டு ஒரு ஜெனரேஷனல் போலர் தான். Nobody has seen a bowler like Lasith Malinga also, Chika. I am Bumrah's biggest fan. ஆனா T20 cricketல Mumbai Indians ke Lasith Malinga has also won them 4 titles. 2019 final, that last over. It's a very close call, Chika, but I understand it. நீங்க சொல்ற மாதிரி there's no obvious choice in this, Chika. I thought Lasith Malinga was a revelation. அந்த மாதிரி ஒரு bowler நம்ம பார்த்ததே கிடையாது. Same with Bumrah. இந்த மாதிரி bowler ஒன்னு பார்த்தது கிடையாது. That is why this is one of the hardest questions. Anyway, let's see what the viewers say. But yeah, let's see what the viewers say. Full game ஆடினா அவன் வின் பண்ணா it would have been interesting, what do you call, top 5 டா. some interesting top 6 ஆ இருக்கும் actually. But இப்போ top 5. இப்போ டாப் 6 ஓவர். எல்எஸ்ஜி இதுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம், Chika. எல்எஸ்ஜி போட்டலாம் மச்சான். முதல்ல அந்த ரிஷப் பந்த் சொல்லிட்டு, ரிஷப் பந்த் நீ ஏதாவது வைஷ்ணவ தேவி இல்லனா சனி டெம்பிள் ஏதாவது போயிட்டு வாடா, இல்லனா ஏதாவது ஒரு டெம்பிள் போடா, ஏதாவது ஒரு போயிட்டு வா. நீ நிஜமா சொல்றேன். ஏன்னா அவனுக்கு ஏதோ ஆயிட்டோட சார். ஏன்னா 2வது பால் ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணி அவுட் ஆனான். அவன் புரியவே இல்லை எனக்கு. It has been absolutely a poor show, Chika. Rishabh Pant kittende, unfortunately 27 crores. Wow. But 27 crores just not for the 1 year. Obviously platform la ipo theriyiraru, but it's not a question of 27 crores, and he's beyond all that and all. Let's be very clear about it. He deserves it, and I'm happy for him on that point. But the point is, as a captain, அப்ளை பண்ணி ஆட மாட்டியா? ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்திருக்கு உங்களுக்கு, நல்ல சேஸ் பண்ணிருக்கான். See again, Nicholas Pooran, yeah, it was a shot to be hit. Nicholas Pooran அடிக்க வேண்டிய ஷாட் அடிக்க வேண்டியதான். It was usual shot he plays. அதே கரெக்டா டைம் பண்ணா லாங் ஆஃப் மேல 6 போயிருக்கும் அது. In all fairness, Nicholas Pooran's plays like that. So I won't blame Nicholas Pooran for getting out today. But Rishabh Pant, why should he play reverse sweep second ball? ஏண்டா பாலே பட மாட்டேன்றது. என் நிஜமாவே தெரியும் அவனுக்கு என்ன பண்ண. பவுண்டரி வேற. நான் உண்மை சொல்லட்டா டேய் மச்சான், ரிஷப் பந்த் ஏதாவது பைரோ மந்திர்னு ஊருக்கு உங்களுக்குலாம், இல்ல வைஷ்ணவ தேவி போயிட்டு உங்களுக்குலாம், இந்த பைரோ மந்திர் இருக்காங்க போயிட்டு ஏதாவது பூஜை பண்ணிட்டு வாடா. உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. உனக்கு பைரோ மந்திர் சொல்லுவாங்க, கல்காஜியில இருக்கு டெல்லியில. அந்த பைரோ மந்திர் அதுல போய் பூஜை பண்ணிட்டு வா. பைரோ மந்திருக்கு போயிட்டு வா. கல்காஜின்னு ஒண்ணு இருக்கு அந்த ஊர்ல. இல்ல வைஷ்ணவ தேவி டெம்பிள் போயிட்டு வா. அங்கேயும் பைரோ மந்திர்னு ஒண்ணு இருக்கு, அங்கெல்லாம் போய் சேவிச்சுட்டு வா. அங்க வைஷ்ணவ தேவியில தேவியை போய் சேவிச்சு, பைரோ போய் சேவிச்சு கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு வாடா. டே உனக்கு இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. கால்காஜி ரொம்ப பவர்ஃபுல் டெம்பிள் இருக்குடா டெல்லியில. எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா நீங்க சொல்றது பாத்தீங்க, இல்லாட்டி வேலைக்காவது மச்சான். கோவிலுக்கு போயிடு, ஃபர்ஸ்ட் போய் இல்ல வைஷ்ணவ தேவி போயிட்டு தான் பண்ணாதான் உனக்கு உண்டு, இல்லடா சான்ஸே கிடையாது. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க ரிஷப் பண்ட்டுக்கே இவர் இந்த அட்வைஸ் கொடுத்தாருன்னா நான் ஆடும் போது என்னெல்லாம் சொல்லிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ எந்தெல்லாம் கோவில் போட அணின்னு சொல்லிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. Anyway, let's not get into that now. கேஎல் ராகுல் போயிட்டு வந்தா பாரு. நம்ம இந்த கோயில் போயிட்டு வந்தா அதுக்கு குக்கே சுப்பிரமணியா போயிட்டு எப்படி ஆடுறா பாத்தியாவன்? ஆமா பாத்தியா போட்டோ வந்துல. எஸ் 100% Chika. அதுலலாம் நான் வந்து ஒண்ணுமே டினை பண்ணல Chika. But let's come back to சுப்பிரமணியா போயிட்டு பண்றா பாரு. அதுக்கு ஒரு கேஎல் ராகுல் வேற ரேஞ்சில போயிட்டா பாரு, ரோல்ஸ் ராய்ஸ். அதனால ரிஷப் மறக்காத, திருப்பி சொல்ல லாஸ்ட் டைம் வைஷ்ணவ தேவி டெம்பிள், கால்காஜி, பைரோ மந்திர். Okay, Rishabh Pant தாண்டி let's go to the points table. ஏன்னா just before we sign off, let's one last time have a look at it. யாருக்கு realistic chances இருக்கு இப்போ? LSG, they need probably 3 out of 4 with a very good net run rate. அப்போதான் 16க்கு வர முடியும். பட் 16 இந்த சீசன் Chika நீங்களே முன்னாடி சொல்லியிருந்தீங்க 16 might not be enough, 18 might be the qualifying number அப்படின்னு. So 18க்குனா LSG 4 out of 4 win பண்ணோம். Tough task. 3 out of 4 more likely. PBKSக்கு வந்து அந்த 1 point நால Chika, they can win 3 out of 5 and come to 17, which might help them qualify. See, பஞ்சாப்க்கு சான்ஸ் இருக்கு, டெல்லிக்கு சான்ஸ் இருக்கு.
மும்பை இந்தியன்ஸ், ஜிடி, ஆர்சிபி இந்த டாப் 5ல சான்ஸ் இருக்கு. எல்எஸ்சி வேலைக்கே வாதுடா. எதுக்காட்டாலும் போலிங். டேய் எவனா அந்த வெயில போய் போலிங் போடுவானா? கேட்டா ஐ கேன் ஹேவ் a good look at the wicket. என்ன ஆப்போசிஷன் தெரியும். இதே இந்த பஜனையே வேணாயா. எவ்வளவு டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் நிறைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வின்ஸ் நடந்திருக்கு இந்த சீசன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வின்ஸ் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நீ மேட்ச்ல அவுட் ஆனா வேற விஷயம், பட் டெட்டி போலிங் தான் சரியான விஷயம். அவன் பாவன் இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் ஆர் வச்சிருக்கான் ரிஷப் பந்த். சின்ன பசங்க நல்லா பண்றான். அதுல போலிங்ல அந்த லிமிடெட் போலிங் வச்சு they have done a good job. Fairness, I have to give that credit to LSG. இல்ல அவங்க லிமிடெட் போலிங் வச்சு இவ்வளவு வின் பண்ணாங்க, அதே பெரிய விஷயம்ன்றாங்க அவங்க. Yeah, absolutely. LSG ஓட limited bowling attack வச்சுட்டு not bad, but still a season. ரிஷப் பண்ட் ஃபார்ம் வந்து if he was கொஞ்சம் ஆக்சுவலி இல்ல சிக்கா, அவங்க bowling attack கொஞ்சம் நல்லா தான் சிக்கா பண்ணிருக்கு. ரொம்ப பேடாலாம் பண்ணல சிக்கா. அந்த டிக்வேஷ் ராத்தி அவர் நல்லா போட்டிருக்காரு. ரவி பிஷ்னாய் has been decent. லிமிடெட் bowling ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன்டா. They have done a brilliant job with the limited bowling. இல்ல, yeah, I'm agreeing with you. I am just saying Rishabh Pant's form has been the biggest letdown LSG ki. அவரோட ஃபார்ம் தான் biggest letdown actually. Rishabh Pant form they would have been a better position by now. The match which Nicholas Puran did not score, if Rishabh Pant had scored, they would have been in winning position by now, no? Yes, 100%. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆயுஷ் பதோனி ஆனா நீங்க பாத்தீங்களா, இன்னைக்கும் வந்து ஒரு நல்ல நாக் ஆடுறாரு. உங்களோட ஃபேவரட் தோனி. எனிவே சுச்சிகா அந்த டாப் 5. ஏன்னா பாட்டம் 5க்கு இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். யாருமே ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 16 points might not be enough மாதிரி தான் தோணுது. எனிவே நாளைக்கு வந்து GTR playing RR might சஞ்சு சாம்சன் fully ஃபிட்டா இல்லையான்னு தெரியல. we have to wait till tomorrow to see. but Gujarat Tamilans GT are in super position சிக்கா. இப்போ DC தோத்ததுனால GT வந்து will be very confident top 2க்கு போறதுக்கு. of course Mumbai Indians are breathing right down their neck. tougher question to ask Chika actually, who's not the top 4? ஏன்னா டாப் 4ல நமக்கு இப்போ தெரியும் அந்த 5ல யாராவது 4 தான் வர போறாங்கன்னு. யாரு டாப் 2 ஃபினிஷ் பண்ண போறாங்க? 5 LSG கடை. யாரு டாப் 2 ஃபினிஷ் பண்ண போறாங்க? we'll sign off with that. டாப் 4 வந்து அங்க அதுல இருந்து இவங்க எடுத்துறீங்க. அங்க பஞ்சாப் ஆர் டெல்லி ரெண்டு ஒண்ணு தான் வரும். யாரு டாப் 2ல ஃபினிஷ் பண்ண போறாங்க சீக்கா? டாப் 2 சொல்றியா? டிஃபிகல்ட் क्वेश्चन டா. ஒன்னு மும்பை இந்தியன்ஸ் வந்துறாங்க டாப் 2ல ஷூரா. GT or RCB. So between GT and RCB, GT do have an advantage because they have 2 games in hand. So wait பண்ணி பார்க்கலாம். Chika said GT. Between GT and RCB யார் Chika? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர்னா பிளஸ் மும்பை இந்தியன்ஸ்ன்ற. மும்பை இந்தியன்ஸ் வந்துருவாங்க டாப் 2ல வந்துருவாங்க. So Mumbai Indians confirmed பண்றீங்க. Even I believe that Chika. I think I still feel GT will come to the top 2 ன்னு தோணுது Chika. நம்ம குஜராத் தமிழன்ஸ் அவங்க வருவாங்கயா. சாய் சுதர்ஷன் இருக்கிற ஃபார்ம்ல, ஜாஸ் பட்லர் இருக்கிற ஃபார்ம்ல, சுப்மன் கில் இருக்கிற ஃபார்ம்ல நாளைக்கு அந்த மேட்ச் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் GT டு வின் அகைன்ஸ்ட் RR Chika. RR வந்து ஆர்ஆரோ ஆடிட்டு இருக்காங்க. ஆடிறாரோ ஆடிட்டு இருக்காங்க. அவங்க ஒருத்தன் அவங்களுக்கு வேற ஒரு நக்கலா புடிச்ச ஒரு கேப்டனர் வச்சிருக்கான். அவங்க அவன் வந்து ஃபீல்டிங்லயும் நக்கலா ஃபீல்டிங் பண்றான், பேட்டிங்லயும் நக்கலா ஃபீல்டிங் பண்றான், பேச்சுலயும் நக்கலா ஃபீல்டிங் பண்றான், அவன் போலிங்லயும் நக்கலா ஃபீல்டிங் பண்றான். நீ என்ன வேணா நக்கலாவே இருப்பா, உங்க கேம் நக்கின்னு போகுது, உங்க டீம் போ அவ்வளவுதான் விடு. யாரு ரியான் பராகே சொல்றீங்க? ஆமா, வேற யாரு? சஞ்சு சாம்சன் வந்துருவாரு. அவர் திருப்பி வந்துருவாரு. சஞ்சு சீசன் ஆட மாட்டா பாரு. He's not that he's very close to return. Anyway, wait பண்ணி பாத்து ஆட மாட்டான் பாரு. Anyway, wait பண்ணி பார்க்கலாம். Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.